இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே சிறிது வெளிச்சம் புத்தகம் தான். எஸ்ரா அவர்கள் வந்து எழுதியது. இதில் என்ன தகவல் இருக்குது அதை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கேள்விக்குறி அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து எல்லாமே வீடியோவாக நம்ம போட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சிறிது வெளிச்சம், ஸோ இதை எடுத்துடலாம். இதுவுமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள புத்தகம். ஸோ அதை நம்ம சில விஷயத்தை படித்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ இப்போ என்ன ஒரு டாபிக் பார்க்க போகிறோம்னா, திருடன் ஏன் திருடுகிறான் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு. ஸோ மறுபடியும் வந்து இன்னொரு வாட்டி டைட்டில் சொல்கிறேன். திருடன் ஏன் திருடுகிறான் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் வந்து என்னென்ன தகவல் இருக்கோ நம்ம அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். விசித்திரங்களுக்கும் திருடர்களுக்கும் எப்போதும் அதிக நெருக்கம் உண்டு போலும். நாளிதழ் ஒன்றில் ஒரு திருடனை பற்றிய செய்தியை வாசித்தேன். பெர்லின் நகரில் பிடிப்பட்ட அவன் செல்போன் திருடுவதில் கில்லாடி. யாரிடமும் செல்போனை திருடினாலும் அந்த செல்போனில் உள்ள எல்லா தொடர்பு எண்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் என்று உற்சாகமாக வாழ்த்து செய்தி அனுப்பிவிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு திருடனை பற்றி உள்ள ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா வந்து ஒரு திருடன் அவன் வந்து செல்ஃபோனை வந்து திருடிக்கிட்டே இருப்பான். எந்த செல்ஃபோன்லாம் எடுக்கிறானோ அந்த செல்ஃபோனை எடுத்து அதில் உள்ள எல்லா நம்பருக்குமே வந்து இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எல்லா நம்பருக்குமே அனுப்பிச்சிக்கிட்டு இருப்பான். அதில் யார் யார்கிட்டலாம் வந்து ரிப்ளை வருது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ யார் யாருக்கெல்லாம் ரிப்ளை வருதோ அவங்கள எதுவுமே ஒன்றும் பண்ண மாட்டான். பட் யார்கிட்ட இருந்தெல்லாம் ரிப்ளை வரலையோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிருவான். இன்னொன்று என்னென்னா, அது மட்டும் இல்லாமல் நம்ம மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக திருடின செல்ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போய் பப்ளிக்காக எங்கே வந்து எல்லாம் ஒன்று கூடுறாங்களோ அந்த பப்ளிக் பிளேஸில் வந்து அந்த ஃபோனை வச்சுருவான். எதுக்கு அப்படின்னா, யாரெல்லாம் அந்த ஃபோனை அந்த இடத்துலேருந்து திருடிட்டு போகிறா, அந்த திருடுறப்ப அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது, அவங்க முக பாவங்கள்லாம் எப்படி இருக்குது, அதை மறைச்சு எப்படி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத பார்த்து ரசிக்கிறதுல வந்து இந்த திருடனுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக. ஸோ இவனே ஒரு இடத்துலேருந்து திருடி அதை அதிலேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு அதில் ரிப்ளை பண்ணாதவங்களை ஃபோன் பண்ணி திட்டி அந்த செல்ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு பொதுமக்கள் கூடுற இடத்துல வச்சு அதை திருடிட்டு போகிறவங்கள பார்த்து சந்தோஷப்படுற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருடனை பற்றியான கதையை சொல்கிறாங்க. இப்படி 100க்கும் மேற்பட்ட செல்போன்களை திருடி அலைந்த அவனை காவல்துறை கைது செய்தனர். அவனிடம் விசாரணை மேற்கொண்ட போது, நான் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி மாணவன், மனிதர்களின் உளவியலை அறிந்து கொள்வதற்காக திருட்டில் ஈடுபட்டேன், அவ்வளவுதான். திருடுவதற்கு எல்லோருக்குள்ளும் ஆசை இருக்கிறது. பயம்தான் பலரை தடுத்து வைத்திருக்கிறது. திருட்டில் ஈடுபடாத நபர் என ஒருவர் கூட இந்த நகரில் இல்லை. திருட்டில் ஈடுபடாத நபர் என ஒருவர் கூட இந்த நகரில் இல்லை என்று செல்போன் திருடன் பகிரங்கமாக தெரிவிக்கிறான். யோசித்து பார்த்தால் அது நிஜம் என்றே தோன்றுகிறது. தன்னை உலகின் கண்கள் கவனிக்கவில்லை என்று உறுதியானால் திருடுவதற்கு எவரும் தயங்குவது கிடையாது. தன்னை உலகின் கண்கள் கவனிக்கவில்லை என்று உறுதியானால் திருடுவதற்கு எவரும் தயங்குவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திருடுறதை வந்து மக்கள்லாம் எந்த அளவுக்கு ஒரு யோசிக்கிறாங்க. பட் ஏன் வந்து இன்னும் நிறைய பேர் திருடாமல் இருக்காங்க அப்படின்றத வந்து அழகாக ஒரு தகவலாக சொல்கிறாங்க. இன்னொன்று, அந்த ஒரு திருடன் வந்து இந்த செல்ஃபோன் கதை சொன்ன அந்த திருடன் வந்து நல்லாவும் படித்தவன், அதே நேரத்தில் வந்து அவன் மக்களோட வந்து உளவியலை வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து திருடுனேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்றத வந்து அழகாக சுவாரஸ்யமாக அதில் வந்து பகிர்ந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் வந்து திருடன் மணியம்பிள்ளை திருடன் மணியம்பிள்ளையின் சுயசரிதை என்ற புத்தகம் வெளியாகி பரபரப்பாக விற்பனையானது. வீடு வீடாக புகுந்து திருடும் மணியம்பிள்ளை என்ற திருடனின் வாழ்க்கை கதையை இந்துகோபன் என்ற எழுத்தாளர் கேட்டு எழுதியிருக்கிறார். தன் குற்றங்களை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு அதை எப்படி செய்தான், அந்த சூழ்நிலையில் எது போன்ற மனிதர்களை சந்தித்தான் என்று விரிவாக விளக்கும் மணியம்பிள்ளை, சந்தர்ப்பமே மனிதனை திருடனாக்குகிறது என்கிறார். திருட்டு ஒரு குற்றம் என்ற போதும் திருடனின் மனநிலை எப்போதும் வியப்பானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருடனோட மனநிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று, நான் அந்த புக்கை பற்றி சொல்லணும்னா, அந்த திருடன் மணியம்பிள்ளையின் சுயசரிதை அப்படின்ற ஒரு புக் வந்து இலக்கியம் படித்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான புக்கு. சாகித்ய அகாதமி அவார்டு கூட வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் பவாச்சலதரி கூட வந்து அந்த புக்கில் இருந்து அந்த திருடன் அவர் சொன்ன அந்த கதையெல்லாம் எடுத்து நிறையா வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த திருடன் சொல்கிற அந்த மணியம்பிள்ளை வந்து ஒரு கர்நாடகாவுக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பெரிய அரசியலில் பெரிய ஆளாக போயிடுவார். அப்போ வந்து போலீஸ்கிட்ட பிடிபட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா கதையுமே சொல்லுவார். அதுதான் வந்து அந்த புக்காக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா திருடம் மணியம்பிள்ளையின் சுயசரிதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள். அது அவ்வளோ உண்மையாக இருக்கும். பவாச்சலதரி கூட வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பார், ஏன் வந்து அந்த நாவல் வந்து அவ்வளோ நிறைய அவார்டு வாங்குது அப்படின்னா, ஏன்னா அதில் தான் வந்து ரொம்ப உண்மை இருக்கும், உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். நம்ம எழுதுறதுலாம் வந்து ரொம்ப உண்மைக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த நாவலை பற்றியும். ஏன்னா அதுவுமே வந்து ஒரு திருடன் சம்பந்தமான கதையினால இந்த டாப்பிக்குமே வந்து திருடன் ஏன் திருடுகிறான் அப்படின்றதுக்காக வந்து ஒரு செல்ஃபோன் திருடனை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த நாவலையும் சொல்கிறாங்க. மூணாவதாக வந்து ஒரு படத்தை பற்றி வந்து எஸ்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. த 3 Iron அப்படின்னு சொல்லி ஒரு படம். ஸோ அதில் என்னென்னா வந்து
ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, இது ரொம்ப சுவாரஸ்யமான கதை. ஒருத்தன் வீடு வீடாக போய் திருட ஆரம்பிச்சிருவான். அதை எப்படி திருடுவான்னா, ஒரு நோட்டீஸ் எடுத்துகிட்டு எல்லா வீட்டுக்கும் போட்டுட்டு போயிடுவான். அந்த நோட்டீஸை காலையில் வந்து பார்ப்பான். யாரெல்லாம் அந்த நோட்டீஸை வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்களோ, ஸோ அந்த வீட்டில் ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவனாவே நினச்சிப்பான். யாரெல்லாம் அந்த நோட்டீஸை வந்து எடுக்கலையோ அந்த வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறது, எதுவுமே திருடலாம் மாட்டான். அந்த வீட்டுக்குள்ளே போய் நல்லா சாப்பிட்றது எல்லாம் பண்ணுறது. அதுக்கு பதிலாக அந்த வீட்டில் வந்து அவன் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறான். அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே திருட போயிட்டு திருடாமல் அங்கே உள்ளதெல்லாம் சாப்பிட்டுட்டு எதையுமே திருடிட்டு வராமல் அந்த வீட்டில் அவன் என்னென்ன பண்ணான் அப்படின்றத வந்து அந்த ஒரு திருடனோட கதையை வந்து அந்த அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா, இந்த படத்தில் என்னென்னா, அவனது நோக்கம் திருடுவதல்ல. இதுவுமே வந்து ஒரு திருடனை பற்றியான ஒரு படம்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த தகவலை சொல்லியிருப்பாங்க. அந்த படம் பேர் வந்து 3 Iron, கொரியன் மூவி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா அவர்கள் வந்து அவரோட அனுபவத்துலேருந்து அந்த படம் பார்த்தது வந்து இந்த திருடன் கதையோடு சேர்ந்து சொல்கிறாங்க. என்னென்னா, பகல் நேரங்களில் வந்து அவன் அந்த குடியிருப்பு போவான், திருடுவான் அப்படின்றத வந்து நம்ம சொல்கிறோம். என்ன பண்ணுவான்னா, அவனது நோக்கம் திருடுவதில்லை, மாறாக அடுத்தவர்கள் வீட்டுக்குள் புகுந்து அங்கே குளித்து விரும்பிய உணவை சமைத்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து விட்டு பிறகுதான் அந்த வீட்டில் தான் இருந்த அடையாளத்துக்காக ஒரு புகைப்படத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுவான்னு சொல்லிட்டு ஒரு திருடன் வந்து எவ்வளோ அழகாக பண்ணுறான் அப்படின்றத வந்து அழகாக பதிவு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி திருடுத்தனமாக நுழைந்து வீட்டை பயன்படுத்தி கொண்டதற்கு கைமாறாக அந்த வீடுகளில் உள்ள அழுக்கு துணிகளை தானே துவைத்து போடுவான், வீட்டு தோட்டத்தை சரி செய்வான், வீட்டை அழகுபடுத்துவான், சமையல் பாத்திரங்களை கழுவி வைப்பான், கழிப்பறையை சுத்தம் செய்வான். இப்படி அவனால் முடிந்த வேலையை அந்த வீட்டுக்கு செய்துவிட்டு தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போலீஸ்கிட்ட ஒரு நாள் மாட்டிடுறான். பட் அதுக்கு அவன் போலீஸ் கேட்குறான், எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணுற அப்படின்னு சொல்கிறது. அப்போ வந்து நான் எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் எந்த வீடுமே வந்து ஒரு ஒழுங்காக இருக்கிறதே இல்லை, எல்லாம் அவங்கவுங்க குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றதுக்காக அவசரமாக எல்லாத்தையும் போட்டு வைக்கிறாங்க, அதை பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. அதனால தான் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போய் நான் நல்லா சாப்பிட்றேன், அதே நேரத்தில் அதெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு வர்றதில் எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த திருடன் சொன்னதாக இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த திருடன் என்ன சொல்லுவான்னா, அவனது அவதானிப்பில் எந்த வீடும் முறையாக இல்லை. அலுவலகத்துக்கு கிளம்புகிற அவசரத்தில் குழந்தைகளின் துணிகள், காலணிகள் ஒரு பக்கம் கவனம் இல்லாமல் கிடைக்கின்றன. சமையலறை சுத்தம் செய்யப்படாமலே இருக்கிறது. குளிர்சாதன பெட்டியை யாரும் அக்கறையுடன் கவனித்து பராமரிப்பதில்லை. பாதி உணவுகள் வீணடிக்கப்பட்டு இருக்கின்றன. வீட்டு ஷோகேஸில் தூசியும் குப்பையும் சேர்ந்து போயிருக்கிறது. கழிப்பறைகள் சரியாக பராமரிக்கப்படுவதில்லை. அவசரம் மனிதர்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. அவர்கள் உறங்குவதற்கும் இயற்கை உபாதைகளை தனித்து கொள்வதற்கும் சமைத்து சாப்பிடுவதற்கும் உரியதாக மட்டுமே வீட்டை நினைக்கிறார்கள். அவசரம் மனிதர்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. அவர்கள் உறங்குவதற்கும் இயற்கை உபாதைகளை தனித்து கொள்வதற்கும் சமைத்து சாப்பிடுவதற்கும் உரியதாக மட்டுமே வீட்டை நினைக்கிறார்கள். தனது வீட்டினை ரசித்து எவரும் வாழ்வதே இல்லை என்று கண்டுகொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் வந்து ஒரு வீட்டுக்கு போய் ஏன்லாம் அந்த திருடாமல் அந்த வீட்டெல்லாம் ஏன் சரி செய்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் கேட்டப்போ இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறான். ஒரு வீட்டை வந்து ஒருத்தவங்க பெருசாக கவனிக்கிறதே இல்லை, சும்மா சாப்பிட்றதுக்கு அதுக்கு தான் அந்த வீட்டை யூஸ் பண்ணுறாங்க, அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் போய் அந்த வீட்டெல்லாம் சரி செஞ்சுட்டு வரேன், அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றான். அதனால் தான் திருட்டுத்தனமாக செல்லும் வீடுகளை அவன் அழகுபடுத்துகிறான். நிம்மதியாக ஷவரில் குளிக்கிறான். வாங்கி வைத்து ஒருபோது வீட்டுக்காரர்கள் கேட்காத புதிய இசைத்தட்டுகளை பிரித்து பெரிய ஸ்பீக்கரில் பாட்டு கேட்டு ரசித்து கேட்கிறான். நிதானமாக சமைக்கிறான். உணவை ருசித்து சாப்பிடுகிறான். பிறகு சோஃபாவில் படுத்துக்கொண்டு ஜாலியாக படம் பார்க்கிறான். வீட்டில் ஒவ்வொரு சிறிய பகுதியையும் அவன் அனுபவிக்கிறான். பிறகு தன்னால் முடிந்த சேவையை நிறைவேற்றிவிட்டு போய்விடுகிறான். மாலையில் வீடு திரும்பும் வீட்டின் உரிமையாளர்கள் தன்னுடைய வீடு எப்படி உருமாறியிருக்கிறது என்று சந்தேகம் கொள்கிறார்கள். யார் தனது அழுக்கு உடைகளை சுத்தம் செய்தது என்று திகைக்கிறார்கள். யாரோ திருடன் வந்திருக்கக்கூடும் என்று பயந்து அவசரமாக தங்களது பணம், நகைகளை சரிபார்க்கிறார்கள். எதுவும் திருடு போகவில்லை. ஆனால் ஒரு திருடன் வீட்டுக்குள் நுழைந்திருக்கிறான். எதற்காக அவன் உள்ளே வந்தான் என்று அவர்களுக்கு புரியவில்லை. அவன் மீது எவரும் காவல்துறையில் புகார் தரவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருடன் அந்த வீட்டில் என்னடா சரி செஞ்சுக்கிட்டு போகிறான், பட் ஏன் வந்து அவன் சரி செய்கிறான், நம்ம எவ்வளோ அவசரமாக இருக்கோம், நம்ம வீடை வந்து எவ்வளோ குப்பமாய் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க.
இதே மாதிரி தான் வந்து திருடன் வந்து இதே மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கப்போ யாருமே இல்லாத வீட்டில் வந்து ஒரு நாள் போகிறான். ஸோ அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு வந்து திருடனை பார்த்து பயப்படலை. அது வந்து என்னை கட்ட அவுத்துடுன்னு சொல்லுது. ஏன்னு சொல்கிறப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, என்னை நீ கட்ட அவுத்து விட்டு என்னை வெளில போ அப்படின்றான். இவன் அதை பண்ணவே மாட்டான். நமக்கு அது வேலை இல்லைல்ல, நம்ம போவோம், எல்லாத்தையும் குளிப்போம், சாப்பிடுவோம், அந்த வீட்டெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு வந்துடுவோமே, பட் ஏன் இந்த இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். பட் வேறு வழியே இல்லாமல் அந்த பொண்ணை வந்து கட்ட அவுத்து விட்றப்ப வெளியில் கூட்டி போய் விட்றான். பட் ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு இதுக்கப்புறம் எங்கே போகிறதுனே தெரியாது, நீ என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா மறுபடியும் என் புருஷன் வந்து என்னை வந்து திரும்பி கொடுமைப்படுத்துவாங்க, அதனால் நான் உன்னோட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவனுமா ஒன்று சேர்ந்து அந்த ட்ராவல் ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தோட கதைன்னு சொல்லி அந்த படத்தோட பேரையுமே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. 3 Iron அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து இதே மையம் மறுபடியும் வந்து ஒரு வீட்டுக்காக போய் திருடாமல் இவங்க 2 பேராக சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதே மையம் போகிறாங்க, நல்லா அந்த வீட்டை என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த வீட்டில் உள்ளதெல்லாம் சரி பண்ணுறாங்க, மறுபடியும் வராங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து ஒரு திருடனோட கதையை பற்றி அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. தன் மனைவியை அப்புறம் அந்த இன்னொருத்தோட மனைவியும் இவனும் சேர்ந்து வந்து மறுபடியும் அந்த வேலையெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கணவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். லாஸ்ட்டில் பார்த்தா அந்த தன் மனைவியை ஒருவன் கடத்தி கொண்டு போய்விட்டான் என்று புகார் தந்த கணவன் திருடனை தேடுகிறான். ஒரு நாள் திருடன் பிடிபடுகிறான். சிறைக்கு போகிறான். அங்கே அவன் ஆள்கள் இல்லாத வீடுகளை புகுவதை விட அனைவரும் இருக்கும்போது உள்ளே நுழைந்து தான் விரும்பியதை எப்படி செய்வது என்று பயிற்சி செய்கிறான். அதன்படியே சிறையிலிருந்து வெளியே வந்து தன்னோடு சுற்றிய பெண்ணின் வீட்டுக்குள் புகுந்து விடுகிறான். அங்கே உள்ள அத்தனை பேர் கண்களை மீறி நிழல் போல அவன் ஆடும் நாடகம் வேடிக்கையானது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து ஒரு திருடனோட கதையை வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. அத்துமீறி வீடு புகுவதில் துவங்கிய படம் மெல்ல மனிதர்களின் நெருக்கடியான வாழ்க்கையை, அதன் அபத்தத்தை, கவனமின்மையை சுட்டி காட்டுகிறது. உண்மையில் நம் வீடுகளை நாம் அக்கறை கொள்ள மறந்து போயிருக்கிறோம். நமக்கு வரும் கடிதங்களுக்கு நாம் பதில் எழுதுவதில்லை. பகல் நேரங்களில் யாரோ தொலைபேசியில் அழைக்கிறார்கள். பூட்டப்பட்ட வீட்டில் அந்த மணியோசை கேட்டபடியே இருக்கிறது. நமது தோட்டத்து பூக்களை நாம் ரசிப்பதில்லை. ஆசையாக வாங்கிய பல பொருட்களை வீட்டில் கவனிக்கப்படாமலே இருக்கின்றன. அவற்றை முறையாக நாம் உபயோகிப்பதில்லை. படிக்க வாங்கிய புத்தகங்கள் அலமாரியில் தூசியேறி கிடக்கின்றன. அதை புரட்டி படிக்க நேரமில்லை. நம்மை தவிர நமது உலகில் வேறு யாருக்கும் இடமில்லை. ஆனால் உலகம் நம்மோடு முடிந்து விடுவதில்லை. வெளியே ஆயிரம் மனிதர்கள் இருப்பிடமின்றி, முறையான உணவின்றி, பணமின்றி, சொல்ல முடியாத பிரச்சனைகளை நிரம்ப அல்லாடுகிறார்கள். நம்மை தவிர நமது உலகில் வேறு யாருக்கும் இடமில்லை. ஆனால் உலகம் நம்மோடு முடிந்து விடுவதில்லை. வெளியே ஆயிரம் மனிதர்கள் இருப்பிடமின்றி, முறையான உணவின்றி, பணமின்றி, சொல்ல முடியாத பிரச்சனைகளை நிரம்ப அல்லாடுகிறார்கள். அவர்கள் மீது நம்முடைய கவனமே இல்லை. நிஜத்தில் நாம் திருடனை உருவாக்குகிறோம். பிறகு அவனை கண்டு பயம் கொள்கிறோம். திருடனாக நினைத்து கொண்டு சக மனிதர்கள் யாவரையும் சந்தேகம் கொள்கிறோம். விலகி போகிறோம். அடுத்த மனிதன் மீதான அக்கறை புறக்கணிக்கப்படும் போதுதான் திருட்டு உருவாக துவங்குகிறது. யோசிக்கையில் யார் குற்றவாளி என்ற கேள்விக்கான பதில் எப்போதும் நம்மை நோக்கியே சுட்டி காட்டுகிறது. இந்த உலகத்தில் வந்து ஏன் வந்து மனுஷங்க வந்து திருடங்களாக உருவாகிறாங்க, அந்த திருடங்களாக உருவாகிறது வந்து யாரெல்லாம் காரணம், அடுத்தவங்க மனுஷங்களை வந்து நம்ம வந்து மதிக்காததுனால, அடுத்தவங்க அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதையோ அவங்கள வந்து ஒரு கவனமாக பார்த்துக்காதனால தான் வந்து இப்படி நிறைய பேர் வந்து திருடனாக மாறுறாங்க. நம்ம வந்து நம்மளை சுற்றியோ நம்ம வீட்டை கூட நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிட்டதில்ல. ஸோ திருடன் உருவாக்குறது வந்து காரணம் வந்து அவன் மட்டும் இல்லை, ஸோ நம்மளும் இந்த சமூகம். ஸோ ஒரு திருடன் உருவாகிறதுக்கு வந்து இதெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு வந்து இந்த ஒரு பகுதியில் வந்து அவ்வளோ அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய ஒரு படத்தை பற்றியும் சொல்லியிருப்பாங்க, அவர் படித்த கதையும் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். நன்றி.